ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சின்னதாக ஒரு அவுட்டோர் ஷூட்டுக்கு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் இன்டோர் ஷூட் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவுட்டோர் ஷூட் போகலாம். இந்த அவுட்டோர் ஷூட்டில் டூ வீலர் ஓட்டுற லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். முக்கியமாக வண்டிக்கு எப்படி சென்டர் ஸ்டாண்ட் போடுறது, செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாமல் வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லியிருக்கேன். நார்மலாக வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போடுறது அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாமையே நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படின்றத பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சிக்கோங்க. பேக் சைடில் வண்டியோட கிரிப் ஹேண்டில் பார் இருக்கும் இல்லையா, அதில் உங்களோட ரைட் சைட் கையை வச்சு ஜஸ்ட்டு கீழே இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கான அந்த ஸ்டாண்டு மேலே உங்களோட காலை இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் அது மேலே ஒரு புஷ் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். அழகாக சென்டர் ஸ்டாண்ட் அதுவாகவே விழுந்துருது. நானுமே இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 2-3 தடவை ரொம்ப ஈஸியாக போட்டுட்டேன் நானேவும். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் விழுந்துடும். அதுக்கப்புறமா வண்டியை எப்படி செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வண்டியோட கீயை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. காலை இது மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இந்த பாரில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பிரேக்கை பிடிக்காதீங்க. எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிரேக்கையே பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி 1 விரல் 2 விரல் 3 விரல் மாதிரிலாம் இல்லாமல் 4 விரலுமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பிரேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வீலோட கனெக்ட் ஆகிருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எப்பயுமே பேக் வீலையே நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் வீலை மட்டும் தனியாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மேபி வண்டி ஸ்கிட் ஆகுறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பிரேக்கை நீங்கள் இது மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இது மாதிரி ஆக்சலரேட்டர் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ரைஸ் பண்ணிங்கனாலே போதும். வண்டி அழகாக ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப அதிகமாக ரைஸ் பண்ண வேண்டாம். வண்டி அழகாக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வண்டியை நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கலையே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற தேவை ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பேக் சைடில் வரவங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அதனால வண்டியை நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி உங்களோட ரைட் சைடு ஹேண்டை நீங்கள் இது மாதிரி ஏற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டியை லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு இது மாதிரி ஓரமாக போயிட்டு வண்டியை பிரேக் போடுங்க. நடுவுலையே நின்று நீங்கள் பிரேக் போட்டுறாதீங்க. வண்டியை மணல் இல்லாட்டினா ஈரமான மண் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் போடும்போது வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் அது மாதிரி இடத்துல நிப்பாட்டுறீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கல் எடுத்துட்டு அது மேலே உங்களோட சென்டர் ஸ்டாண்டை பொசிஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பொசிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பள்ளத்துக்குள்ளே இறங்காமல் வண்டி நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரியே இருக்கும். எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக வண்டியை எப்பயுமே சென்டர்லேயே ஓட்டிகிட்டு போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா பேக் சைட்லேருந்து வர்றவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வண்டி ஓட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ண மட்டும்தான் செய்யணும். முன்னாடி இருக்கிற எந்த வெஹிக்கிளையும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். பிகாஸ் அவங்களும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஓரமாக வரும்போது நீங்களும் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வண்டியை அவங்க இடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இதுதான் வண்டியோட ஸ்பீடாமீட்டர். நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்றது டினோட் பண்ணுறதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 40 ஸ்பீடு தாண்டி போகாமல் இருக்கிறது நமக்கு எப்பயுமே பெஸ்ட்டு. ஸோ 40லேயே எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது இந்த சைடில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து வண்டியில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கான மீட்டர். இதில் இ அப்படின்ற அந்த சிம்பிளுக்கு கீழே அந்த நீடில் போகாத லெவலுக்கு பார்த்துக்கோங்க. இ கிட்ட வந்த உடனே நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வண்டியில் டிம் அண்ட் பிரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய வண்டிக்கு என்ன வண்டி நீங்கள் வருது அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளியராக தெரிகிறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த டிம் அண்ட் பிரைட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட் இது மாதிரி டிம்மு அப்புறம் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு எரியும். ஸோ ஆப்போசிட்டில் வர்றவங்க அவங்களுக்கு கிளியராக தெரிவாங்க, நீங்களும் இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிளியராக தெரியும். இது மாதிரி யூஸ் பண்ணாதவங்களுக்காக தான் இது மாதிரி சென்டரில் லைட்டோட சென்டர் பார்ட்டில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நம்மளோட லைட் இருக்கு இல்லையா, அது அவங்களோட டிரைவிங்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாத லெவலுக்கு இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் டிம் அண்ட் பிரைட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சேஃபாகவே ட்ரைவ் பண்ணலாம். வண்டியில் முக்கியமாக இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் என்னெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எப்பயுமே வண்டியில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட வண்டிக்குன்னு பர்டிகுலராக டூல் கிட் கொடுத்துருப்பாங்க, அந்த டூல் கிட்டையும் வண்டியில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட வண்டியை பற்றின டீட்டெயில்ஸு, ஆர்சி காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி, டிரைவிங் லைசன்ஸ் காப்பி எல்லாமே ஒன்று உங்களோட வண்டியோட பேக் சைடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதோட சாஃப்ட் காப்பி எல்லாத்தையுமே ஒரு மொபைல்லே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட் நீங்கள் வியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மலாக உங்களோட ஹெல்மெட்டை நீங்கள் வியர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இது உள்ள இது மாதிரி ஒரு ஹேண்ட் கீயை மடக்கி இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹெல்மெட்டை வியர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஸ்வெட் ஆகி உங்களோட ஸ்கின்னுக்கோ இல்லை உங்களோட ஹேருக்கோ எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகாது. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.